ஒரு ஒரு கதை சொல்றேன். இத நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா ரிலேட் ஆகும். வீட்ல பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2, 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா, நல்லா பாத்துக்கிறேன் வாமான்னு ஒரு பிள்ளைங்க கூப்பிடும். ஆனா, அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. யாரு ரொம்ப நோஞ்சானா இருக்காங்களோ, இல்ல ஐயோ பாவம்ன்னு இருக்காங்களோ, இல்ல அவங்களுக்கு அந்த துணை தேவைப்படுதோ, அவங்க கிட்ட போய் அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க உழுந்து, விழுந்து, விழுந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இவங்கள தங்க தட்டுல வச்சு தாங்குறேன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க. ஆனா, அங்க அசிங்கப்பட்டாலும் பரவால்ல, அடி வாங்குனாலும் பரவால்ல, மூஞ்சில காரி துப்புனாலும் பரவால்ல, நான் இங்க தான் இருப்பேன் அப்டின்னுவாங்க. ஆனா, வெளிய வந்து, இல்லையே நான் நல்லா இருக்கேனே, நான் சூப்பரா இருக்கேனே, நான் அப்படி இருக்கேனே கதை விடுவாங்க. இது பல வீட்ல நடக்கிற விஷயம். இப்போ இது இப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த பேரண்ட்ன்ற இடத்துல திருமாவளவன் ஐயா வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை வேற யாருமே இல்ல. திமுக தான். இந்த பிள்ளை வேற யாருமே இல்ல. டிவிகே தான். தமிழக வெற்றி கழகம் கையில வச்சு தாங்குறேன்னு சொல்லி ஒரு காலத்துல நட்பா பேசின காலம் உண்டு. ஆனா முடியாது போ. நான் இங்க தான் இருப்பேன். நான் இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் ஐயா வேற வழி இல்லாம அவங்க இனத்தையே அங்க வந்து அடகு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த 8 சீட்ல அவருக்கு எத்தனை அவருடைய பானை சின்னம்க்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா வேற வழி இல்லாம வந்துட்டேன். இதை விட்டுட்டு வந்தா துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். திருமாவளவன் ஐயா அவர்களே இது முதல் தடவை கிடையாது. அதனால நீங்க இங்க இருந்து வந்திருந்தீங்கன்னா அது அது அந்த கட்சிக்கு பண்ற துரோகமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நீங்க குரல் கொடுப்பீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் மேன்மேலும் மேல வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு பண்ண துரோகம். இது காலம் உங்களுக்கு உணர்த்தும். இது யாரோட டைலாக் இல்ல. பரவாயில்ல. இங்க மேட்ச் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா அவர் இதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட தான் போறாரு.